இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல நிலா வந்து அவ ஃப்ரெண்டுட்ட சொல்லி சொல்லி கோயில்ல அழுதுகிட்டு இருப்பா. அப்போ அவ ஃப்ரெண்டு அவளுக்கு ஆறுதல் படுத்திட்டு இருக்கும்போது, எல்லாரும் அவ அழுகுறத பார்ப்பாங்க. உடனே நிலா கிட்ட வந்து அவ சொல்லுவா, "நம்ம இங்கேருந்து பேச வேண்டாம் நிலா. நம்ம வா ரூமுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல கூட்டிட்டு ரூமுக்கு போயிருவா. அப்ப அங்க போன பிறகு நிலா கிட்ட கேட்பா, "என்ன பிரச்சனை?" அப்படிங்கும்போது, "சோழன் என்னைய வந்து ரொம்ப ஏமாத்திட்டாருடி. நான் அவர டிவோர்ஸ் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "எதுக்கு?" அப்படின்னு சொன்ன உடனே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பா. "நான் அவர ரொம்ப நம்புனேன். இப்பதான் அவர் கூட நான் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற நேரத்தில, அவர் வந்து என்னைய ரொம்ப ஏமாத்தி என்னைய கல்யாணம் முடிச்சிருக்காரு. நான் அவர முட்டாள்தனமா நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. சரி ரொம்ப அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனாலும் எனக்கு அவர் வந்து செஞ்ச நல்ல விஷயங்களும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. அத மட்டுமே வச்சுட்டு இவர நான் வந்து எந்த முடிவும் என்னால எடுக்க முடியல. எனக்காக அவர் நெறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பா. அவ ஃப்ரெண்டு உடனே சொல்லுவா, "நீ ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகாத. நீ கொஞ்சம் நிதானமா எதனாலும் யோசிச்சு முடிவெடு. டக்குனு முடிவு எடுக்காத." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நிலாவுக்கு வந்து கால் வரும். அது வந்து பல்லவன் பண்ணியிருப்பான். பல்லவன்ட்ட "என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "அண்ணே சோழனனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு." அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லுவான். "என்னது சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா?" "ஆமா." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எப்படா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல நீங்க வந்து வீட்ட விட்டு போயிட்டீங்கல்ல, போன உடனே நாங்க ரொம்ப அண்ணன வந்து திட்டிட்டோம். அண்ணன திட்டினதுனால அவனும் கோவிச்சுட்டு அப்படியே வெளிய போயிட்டான். போன பிறகு இப்படி அவன் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டு, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து கட்டு போட்டு படுத்திருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இருடா எந்த ஹாஸ்பிட்டல்ன்னு?" கேட்பா. அப்போ கேட்டுட்டு டக்குனு ஓடி வருவா அங்க. அங்க வந்தா பார்த்தா சோழன் பெருசா கட்டு போட்டு உட்காந்துருப்பான். உடனே "என்னாச்சு சோழன்? என்ன ஏன் இப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு அது ஒண்ணும் தெரியல நிலா. நீ என்னை விட்டு போனதுலேருந்து என்னால தாங்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "இவ்வளவு அடிபடுற அளவுக்கா போவாங்க? ஏன் இப்படி பண்ணியிருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ரொம்ப வலிக்குதா சோழன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டர் அப்படியே பிடிக்க போவான். அவன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டா கத்துவான். உடனே "ரொம்ப வலிக்குதோ?" அப்படிங்கும்போது அவ கைய பிடிச்சுட்டு அவன் சொல்லுவான், "எனக்கு இந்த வலிலாம் தெரியல நிலா. எனக்கு நீ என்னை விட்டு போறேன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு அது ரொம்ப வேதனையா இருக்குது. அதத்தான் என்னால தாங்க முடியல. நீயே நினைச்சு பாரு. என்ன மாதிரி பையனுக்கெல்லாம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனா அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. இப்ப நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு. ஆனா உன்னைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிலா சொல்லுவா, "நீங்க வந்து இப்ப அத பத்திலாம் பேச வேண்டாம் சோழன்னு" சொல்லிட்டு கைய எடுத்துருவா. அதுக்கப்புறம் எல்லார்ட்டயும் கேட்பா, "ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொன்னாங்க?" அப்படிங்கும்போது இவன் சொல்லுவான் சேரன், "நாங்க இன்னும் டாக்டரே பார்க்கலப்பா யாரையும். வந்ததுலேருந்து ஒரு டாக்டரும் வரல. காலையில தான் வருவாங்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. சோழன் வந்து திரும்பியும் அவகிட்ட வந்து ஃபீல் பண்ணி அப்படியே பேசிட்டே இருந்த உடனே அவ வந்து, "சரி நம்ம இப்ப பேச வேண்டாம். பிறகு பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. அங்க போய் திவ்யா கிட்ட உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. "நான் போயிருக்க கூடாது. போகாம இருந்தா சோழனுக்கு இப்படி நடந்திருக்காது போல. ஆனாலும் அவர் பண்ண தப்பு என்னால வந்து தாங்க முடியலைன்னு" சொல்லிட்டு அவட்ட திரும்பியும் சொல்லி அழுதுகிட்டு இருப்பா. பாண்டி அங்கேருந்து வருவான். வந்துட்டு சொல்லுவான், நான் உங்ககிட்ட இப்படி கேட்கக்கூடாது தான். ஆனா சோழன் வந்து பண்ணுனது பெரிய தப்பு தான். அது மன்னிக்க முடியாது தான். ஆனா அவனுக்காக ஒரு நேரம் ஒரு சான்ஸ் குடுங்களேன். அவன் வந்து உங்களுக்காக எல்லாமே மாத்திக்கிட்டான். இனிமேல் மாறிருவான் நம்பிக்கை தான். ஒரு சான்ஸ் குடுக்கலாமே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ அப்படியே யோசிச்சிருப்பா. அப்ப சேரனும் அங்கேருந்து வந்து சொல்லுவான், "எப்பா நீ வந்த பிறகு தான்ப்பா அது வீடு வீடு மாதிரி இருந்தது. சோழனும் வந்து எவ்வளவோ போய் சொன்னான். ஆனா உனக்காக எல்லாத்தையுமே நெறைய மாத்திக்கிட்டான். அவன் வந்து ஒரு குடும்ப பொறுப்பா இருக்கிறத பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னக்கூட்டிலாம் அவன் தருதலையா தான் இருந்தான். பயங்கர பொறுக்கியா இருந்தான்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து பாண்டி சொல்லுவான், "ஏன்னா பொறுக்கியாவா இருந்தான்? அவன் வந்து என்ன கொஞ்சம் ஊதாரியா செலவு பண்ணிட்டு எல்லாம் இருந்தான்." அப்படிங்கும்போது, "நான் அதுக்கு சொல்லலடா. அவன் எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம இருந்தான்ல. அத தான் அப்படி மீன் பண்ணி சொல்லிட்டேன்." அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன்ட்ட சொல்லுவா, "நீ வந்த பிறகு ஒரு பணத்த சேர்த்து வைக்கிறது, எந்த செலவு பண்ணாலும் பார்த்து செலவு பண்றது, உனக்காகவுமே எல்லாமே செய்யணும், குடும்பத்த பார்க்குறது எல்லாமே அவன் மாறிட்டான்ப்பா. அவனுக்காக ஒரு வாய்ப்பு குடுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்டுட்டு இருப்பான். உடனே நிலாவும் வந்து அப்படியே யோசிப்பா. அதுக்கப்புறம் நிலா நேரா சோழன் கிட்ட போவா. "உங்களுக்காக ஒரு 6 மாசம் நான் டைம் தரேன். அந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து உங்க கூட சேர்ந்து வாழணுமா, வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் எடுக்கிற முடிவு என்னோட முடிவு." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "சரி நிலா, அதுக்காக நீ வந்து எங்க வீட்டுக்கு வந்துருவீல்லன்னோனே, அது நான் வர்றதுக்கு யோசிப்பேன்." அப்படிம்பா. "இல்ல நிலா, நீ என் கூட வந்து அங்க இருக்கணும். அப்பதான் வந்து எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிருவா. அவ்வளவு ஹாப்பியாகி டக்குன்னு எந்திரிச்சு நின்னுட்டு, என்கிட்ட உண்மைக்குமே நீ வாழ போறியா? எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய டைமே கிடையாது. நீ என் கூட வாழ்றேன்னு சொன்னதே பெரிய விஷயம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க எல்லாரும் அப்படி ஷாக் ஆகி நிப்பாங்க. உடனே அவர் ஓனர் வந்து பக்கத்துல சொல்லுவாரு, "டேய்
உனக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு பிளான் போட்டா, நீ என்ன இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க? படு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஓடி போய் படுத்துருவான். நிலா கேட்பா, "உங்களுக்கு என்ன உண்மைக்கும் அடிபட்டுச்சா?" அப்படின்னு. "ஆமா நிலா, எனக்கு அடிபட தான் செஞ்சுச்சு." அப்படிங்கும்போது அதுக்கு பல்லவன் சொல்லுவான், "ஆமா நீ இப்போ கூட எந்திரிச்சில்லனா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து, "இல்ல நான் வந்து நிலா நீ பேசுறியே" அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில வந்து நான் வந்து எந்திரிச்சிட்டேன். எனக்கு இப்போ பயங்கரமா வலிக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சுருவான். உடனே அதுக்கு நிலா சொல்லுவா, "அங்க பாருங்க, உண்மைய சொல்லுங்க. எனக்கு என்னமோ உங்களுக்கு உண்மைக்கே அடிபட்ட மாரி தெரியல. நீங்க என்கிட்ட நடிக்கிறீங்களா திரும்பியும்?" சோழன், "உண்மைய சொல்லுங்க. நீங்க திரும்பியும் என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா? உண்மைக்கு நீங்க அடிபட்டுச்சா இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருக்கும்போதே, நடேசன் சொல்லுவாரு, "எனக்கு என்னமோ ஆரம்பத்துலேருந்தே இவன் மேல சந்தேகம் தாம்மா. இவன் வந்து உண்மைக்குமே அடிபட்ட மாதிரி தெரியல. இவ்வளவு அடிபட்டுருக்கே, முகத்துல அந்த ஒரு ஒரு அடிபட்ட ஒரு வலியே தெரிஞ்ச மாதிரி இல்லையே நான் யோசிச்சேன். அதே மாதிரி நானும் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன். இது என்னமோ ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரியல. ஒரு டாக்டர் கூட நான் பார்க்கல. இது என்னமோ ஷூட்டிங் ஓடுற இடம்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேரன் சொல்லுவான், "ஏன்டா உண்மைக்கு நீ நடிக்க தான் செய்றியா? பொய் தான் சொல்றியா?" அப்படிங்கும்போது, "இல்ல உண்மைக்குமே எனக்கு ஆக்சிடென்ட் தானே ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நிலா கேட்பா, "அண்ணே நீங்க இந்த டாக்டர் யாரையாவது பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நிலா சேரன்ட்ட கேட்பா, "அண்ணா நீங்க டாக்டர பார்த்தீங்களா இல்லையா?" அப்படின்னு. "நான் இன்னும் பார்க்கவே இல்லப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதே மாரி பாண்டிகிட்டயும் கேட்பா, "பாண்டி நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு. "நானும் இன்னும் டாக்டர யாரையும் பார்க்கல." அப்படிங்கும்போது நரேசன் சொல்லுவாரு, "ஏம்மா நான் தான் சொல்றேனே ஹாஸ்பிட்டல் சுத்தி வரைக்கும் பார்த்துட்டேன். ஒரு டாக்டர் பையங்களும் கிடையாது. இதுக்கு ஹாஸ்பிட்டலே கிடையாதுங்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்போ நிலா வந்து திரும்பியும் சோழன்ட்ட, "நீங்க பழையபடியும் இப்ப என்ட்ட பொய் சொல்லி என்னைய ஏமாத்த தான் செய்றீங்க. அப்படிதானே?" அப்படி சொல்லும்போது, "இல்ல நிலா சத்தியமா சொல்றேன். நான் உண்மைய தான் சொல்றேன். இந்தா ஓனர் இருக்கார்ல, ஓனர்ட்ட வேணா கேளு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவர் அப்படியே கண்ண ஒட்டிட்டு, "அப்படியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பாரு. அப்போ உடனே நிலா கேட்பா, "இது உண்மைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சா?" அப்படின்னோனே, "அதுவா? ஆக்சிடென்ட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவன் உடனே ஃபோன் எடுத்துட்டு, "சோழா எனக்கு ஒரு கால் வருது, இம்பார்ட்டன்ட் கால். நான் பேசிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, இவன் பிடிச்சு இழுப்பான் சோழன். "யோவ்! நீ தானே எனக்கு பிளான் போட்டு குடுத்த. அதுக்குள்ளே இப்போ எஸ்கேப் ஆக போற." அப்படின்னு உடனே நிலா கேட்பா, "என்னது பிளானா?" அப்படின்னு. உடனே சேரன் சொல்லுவான், "ஏன்டா நீ பொய் தான் பேசிட்டு இருக்கியா? அப்போ பிளான் தான் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது, அவரு திரும்ப எஸ்கேப் ஆக வெளிய அப்படியே போவாரு. நடேசன் அப்படியே பிடிச்சிருவான். "டேய் உண்மைய சொல்லு. இது ஹாஸ்பிட்டலா இல்லையா?" அப்படிங்கும்போது, அவர் ஓனர் சொல்லுவாரு, "இது ஹாஸ்பிட்டல் தான். ஆனா ஹாஸ்பிட்டல் இல்ல. ஆமாவா? இல்லையா?" அப்படிங்கும்போது, "ஹாஸ்பிட்டல் தான். ஆனா ஹாஸ்பிட்டல் மாதிரி" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் இவன்கிட்ட சொன்னேன், "ஓவரா கெட்டு போடாதடா" அப்படின்னு. "இவ்வளோ பெரிய கட்டு போடாதடா" அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொன்னேன். கேட்கவே இல்ல. இவன் தான் எல்லா இடத்துலயும் கட்டு போட்டுட்டு இப்ப மாட்டிக்கிட்டான். "நீ இப்ப தான் மாட்டிக்கிட்டீல்ல, பிறகு எதுக்குடா படுத்து கிடக்குற?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்பாரு. உடனே நடேசன் சொல்லுவாரு, "யோவ்! பெரிய மனுஷன் செய்ற வேலையாயா இது?" அப்படின்னு சொல்லும்போது, அவன் தான் வந்து அவ போன உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒரு பிளான போட்டு குடுத்தேன் அப்படிங்கிற மாரி அவர் பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நிலா சொல்லுவா, "அப்போ இது வந்து உண்மைக்குமே வந்து பிளானா?" அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "இல்ல நான் பொய் சொல்லல." அப்படின்னோனே பாண்டி நேரா வருவான். வந்துட்டு அவ கால அமுக்குவான். அமுக்குனா, வலிக்குது" அப்படிம்பான். "அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உண்மையான வலியா இல்லையான்னு தெரிஞ்சிரும்னு" சொல்லின உடனே சேரன் ஒரு பக்கம் கட்ட வைப்பான். பாண்டி அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் அவுப்பாங்க. அங்க பார்த்தா காயமே இருக்காது. உடனே நிலா வந்து கோவத்துல சொல்லுவா, "பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட தம்பிக்கு தான் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்களா? அ அவன் இவருக்கு தான் நீங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களா? பார்த்தீங்களா? இனிமேலாம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன்ட்டு" அவன் கிளம்பி போவா. உடனே சோழன் வந்து வேகமா போய் அந்த டோர சாத்திட்டு பிடிச்சிட்டு, "நிலா நிலா போயிறாத நிலா. நான் சொல்றத கேளு நிலா" அப்படின்னு சொல்லிட்டு நிப்பான். "சரி விடுங்க" அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்ருப்பா. அப்போ வந்து நடேசன் சொல்லுவாரு, "ஏம்மா இவன்லாம் வந்து திருந்தவே மாட்டாம்மா. எவ்வளவு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். நீலாம் இனிமே இங்க இருக்காதம்மா. நீ கிளம்பும்மா. இவன்லாம் இன்னும் எந்த காலத்துலயும் அவன் திருந்த மாட்டான். எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கான். நாங்க எவ்வளோ பதட்டத்தோட ஓடி வந்தோம். இவன் என்னன்னா ஈஸியா ட்ராமா பண்ணிட்டு உட்காந்துருக்கான்." அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்து சொல்லுவான், "யோவ்! நீ சும்மா இருயா" அப்படின்னு சொல்லி கத்துவான். உடனே சேரன் அங்கேருந்து வேகமா வந்து ஓங்கி கன்னத்துல அடிச்சுருவான். அடிச்ச உடனே அப்படியே அப்படியே சோகமா அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அப்ப சொல்லுவான், இவ்வளவுத்துக்கு நீ போய் பேசியிருக்கியா? உனக்காக நாங்க வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி நானும் பாண்டியும் பேசிட்டு இருந்தோம் தெரியுமா உனக்கு? நீ ஈஸியா இந்த மாரி ட்ராமா பண்ணியிருக்க. நீலா நீ கிளம்புப்பா. இனிமே இவனுக்காக வந்து நான் உன்ன என்னைக்கும் இங்க வர சொல்ல மாட்டேன். நீ கிளம்பி போ" அப்படின்னு சொல்லும்போது, அவன் அப்படியே பார்த்துட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ போவா. அப்போ சோழன் வந்து சொல்லுவான், "நிலா நிலா கிளம்பாத நிலா. நீ பாட்டுக்கு ஈஸியா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்ட. உன்கிட்ட எனக்கு பேசணும் போல இருந்துச்சு. என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு டைம் கூட நீ குடுக்கல. நானா உன்ட்ட பேசணும்னு சொன்னா நீ வரமாட்ட. அதனால தான் ஆக்சிடென்ட்னு சொல்லி உன்னைய வந்து கூப்பிட வச்சோம். அப்ப தானே நீ வந்திருக்க. இல்லைன்னா வந்திருக்க மாட்டில்ல" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். நீலா கிட்ட வந்து அவன் சொல்லுவான், "நான் ஃப்ராடுத்தனம் பண்றேன், பொய் சொல்றேன், எல்லாம் சொல்றாங்க கரெக்ட்டு தான். ஆனா நான் யாருக்காக பண்றேன்? எல்லாம் உனக்காக மட்டும் தான் பண்றேன் நிலா. அப்பதானே நீ என் கூட வந்து சேருவ. இப்போ கூட நான் ஆக்சிடென்ட் சொன்ன உடனே பதறி போய் ஓடி வந்தில்ல. அப்ப என் மேல உனக்கு அக்கறை இருக்கு தானே. ஏன் நிலா அப்ப வந்து என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்போ அவ சொல்லுவா, "இங்க பாருங்க, நான்லாம் வந்து உங்க கூட இருக்கிற மாரி இல்ல." அப்படின்னோனே அவ சொல்லுவான், "நான் வந்து 6 மாசம் எனக்கு நீ டைம் குடுத்துருக்கீல்ல. அந்த 6 மாசத்துல நான் உன்னைய வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்" அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "6 மாச டைமா? அது நீங்க இப்போ பொய் சொன்னதுக்கு முன்னுக்கூட்டி வரைக்கும். அதான் இப்பவே நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டிட்டீங்களே" அப்படிங்கும்போது, நிலா நீ தயவு செய்து போயிறாத நிலா. உன் கால்லனாலும் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் நிலான்னு" சொல்லிட்டு அவ கால்ல வந்து விழுந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப எல்லாரும் அப்படி சோகமா பார்த்துட்டு இருப்பாங்க.
எந்திரிங்க சோழன் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, வேண்டாம் நிலா போகாத நிலா அப்படின்னு சொல்லும்போது, நீ சரின்னு சொல்லுவான். அவள விடுடா அவ போகட்டும். உனக்காக நாங்க நெறைய பேசிட்டோம். எவ்வளவு பொய் சொல்லிட்ட. இப்ப நீ அவள மட்டும் தான் பொய் பேசி ஏமாத்திட்டு இருக்கேன்னு பார்த்தா, இப்ப மொத்த குடும்பத்தையும் சேர்த்து ஏமாத்த ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப கத்த ஆரம்பிச்சுருவான். நீலாம் ஜென்மத்துக்கு திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ உடனே அவன் சொல்லுவான் சோழன், இங்க பாருண்ணே நான் வந்து நிலாவுக்காக மட்டும் தான் எல்லா விஷயத்துலயும் பொய் சொல்லியிருக்கேன். எனக்கு அவள எவ்வளோ லவ் பண்றேங்கிறது உனக்கு தெரியும் தானே. நான் அவளுக்காக மட்டும் தான் பண்ணுனேன். வேற யாருக்காகவும் நான் வந்து பொய் சொல்லல. எனக்கு இப்ப அவ வேணும். அவ என் கூட பேசணுங்கிறதுக்காக எனக்கு வேற என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. எல்லாம் உனக்காகத்தான் பண்ணுனேன் நிலா. எனக்கு ஒரு சான்ஸ் குடு நிலான்னு சொல்லிட்டு கெஞ்சி அழுதுகிட்டு இருப்பான். அப்போ உடனே நிலா அப்படி யோசிக்க ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் வந்து சேரன்ட்ட சொல்லுவா, "அண்ணே இதுதான் கடைசி சான்ஸு. இவர நம்பி நான் வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் இவர் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னால முடியவே மாட்டேங்குது. இப்போ என்னன்னு யோசிச்சாலே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் உங்க வீட்ல வந்து 6 மாசம் மட்டும் தங்குவேன். ஆனா, அந்த 6 மாசத்துக்குள்ள எனக்கு என்ன தோணுதோ, நீங்க அதுக்கேத்தாப்புல தான் நான் வந்து முடிவெடுப்பேன். நீங்க வந்து அதுக்கு இடையில வந்து ஏதாவது ட்ராமா பண்றது, என்னைய பார்த்துட்டு பல்ல இளிக்கிறது, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா பேச நினைக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது." அப்படின்னோனே அவன் சொல்லுவான், "நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ட்ராமா பண்ண மாட்டேன். கண்டிப்பா ப்ராமிஸு. நீ நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நடேசனோட வண்டியில எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அப்போ நடேசன் பக்கத்துல நிலா உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சேரன், சோழன், பாண்டி, அப்புறம் பல்லவன் எல்லாரும் உட்காந்துருக்கும்போது சேரன் சொல்லுவான், "உனக்கு யார்ட்ட இந்த மாதிரிலாம் பொய் சொல்லணும்னு சொல்ல குடுத்தா?" அப்படின்னு சொல்லி ஏசுவான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான் சோழன், "நானா வந்து நினைக்கிறேனா, சரி எனக்கு வந்து ஓனர் தான் ஐடியா குடுத்தாரு." அப்படி சொல்லும்போது அதுக்கு பாண்டி சொல்லுவான், "அவர் சொன்னா உன் மூளை எங்கடா போச்சு? மூளைய கழட்டி வச்சுட்டியா? ஏற்கனவே இப்படி பொய் சொல்லி தானே நிறைய பிரச்சனையில மாட்டுனேன். திரும்பியும் பொய் சொல்லி வந்து சேரணும்னு நினைச்சிருக்கேன். உனக்கு அறிவு இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே பல்லவன் சொல்லுவான், "நான் கூட வந்து உனக்கு உண்மைக்குமே அடிபட்டுட்டு போகலன்னு சொல்லிட்டு அண்ணிட்ட அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்ணி என்னை என்ன நினைச்சிருப்பாங்க?" அப்படின்னு சொல்லும்போது சேரன் சொல்லுவான், "நம்ம இவ்வளோ பேசுறோம். அவன் பாட்டுக்கு அமைதியா கிடக்கான் பாரு. ஒரு பதிலும் குடுக்காம." அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பான். சோழன் சொல்லுவான், "நான் வந்து சொன்னதுனால தானே இப்ப வந்திருக்கா. இப்ப வரவே மாட்டேன்னு சொன்னவ வந்துட்டால்ல. இப்ப அத நினைச்சு சந்தோஷப்படுங்க எல்லாரும்." சேரன் சொல்லுவான், "இனி இந்த ஃப்ராடுத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு." அப்படின்னு சொல்லிட்டுருவான். அதுக்கப்புறம் வந்து நடேசன் வந்து நிலாட்ட சொல்லுவாரு, "அம்மா இல்லாத பையனால தருதலையா வளர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் வந்து நல்ல பையன் தான். இப்ப நீ வந்துட்டில்ல, கண்டிப்பா திருத்தி நல்லபடி கொண்டு வந்துருவ." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, அதுக்கு நிலா சொல்லுவா, "ஓ! உங்களுக்கு வந்து கெட்ட பையனா நீங்க வளர்த்து எல்லாம் வச்சுருவீங்க. அவன வந்து திருத்துற வேலை எங்க வேலை தானா? அதுக்கு தானே எங்க அம்மா, அப்பாலாம் பெத்து போட்டுருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னே புரியல. கல்யாணம் கட்டி குடுத்த உடனே வர்ற பொண்டாட்டி வந்து திருத்தி நல்ல வழியா ஆக்கிருவா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுங்க வந்து தருதலையா அலைய வேண்டியது. இதுதான் வேலையா அவங்களுக்கு?" அப்படின்னு நடேசன் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. "இவங்கள திருத்துற வேலை தான் எங்க வேலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஐநார்த்தின சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.